உங்க குழந்தை நிஜமாவே ஸ்டடீஸ்ல வீக்கா இருக்கா? ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? உங்க குழந்தையோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ பார்த்துட்டு, நீங்க டெய்லி உங்க குழந்தைய ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க. "நீ ஸ்டடீஸ்ல சீரியஸா இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க." எல்லாமே. ஒரு சின்ன டாஸ்க். இன்னைக்கு உங்க குழந்தை நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி, "இன்னைக்கு போர்ஷன்ஸ முடிச்சியான்னு?" கேட்கறதுக்கு பதிலா, "இன்னைக்கு எத்தன மணி நேரம் பீஸ்ஃபுல்லா படிச்சேன்னு?" கேட்டு பாருங்க. ஸ்கூல் பெல்லுடைய சத்தம் இல்லாம, ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் இல்லாம, டியூஷனுக்கு அறக்க பறக்க ஓடிட்டு இல்லாம, உங்க குழந்தை, உங்க குழந்தையுடைய புக்ஸ், அத சுத்தி ஒரு சைலன்ஸ். எத்தன மணி நேரம் இருந்ததுன்னு கேட்டு பாருங்க. அவங்க ஆன்சர் சொல்ல யோசிச்சாலோ, இல்ல அவங்ககிட்ட ஆன்சரே இல்லனாலோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுடைய மார்க்ஸ பார்த்து நீங்க எப்படி கத்துட்டு இருக்கீங்களோ, அந்த மார்க்ஸ் உங்கள பார்த்து ஏதோ சொல்ல விரும்புதுன்னு சொல்லிட்டு. உங்க பசங்க ஆக்சுவலி டைம் டேபிளோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு மேலும் ஒரு பிரஷர குடுக்கறதுக்கு பதிலா, ஆஸ் அ பேரன்ட்டா அவங்களுக்கு ஒரு பெட்டர் பிளான் குடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்க பசங்க 10th முடிச்சதும் ஒரு பெஸ்ட் ஸ்கூலுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 20 டேஸ் இந்த பேஜ்ல வரக்கூடிய ஐ ஓப்பனிங் வீடியோஸ ரெகுலரா பார்த்துட்டு ஒரு நல்ல டிசிஷன எடுங்க. உங்கள மாரியே உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க.